தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தவேகா ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பார்ட்டி, புது கட்சி அரசியலில் போட்டி போடுறாங்க. தேர்தலில் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்க போகுதுன்னு பல பேர் கணிச்சப்ப என்னென்ன கடிச்சா ஞாபகம் இருக்கா? ஆனால் நடந்தது உல்டாவாக நடந்திருக்கு. இதை பற்றியும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை பற்றியும் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும், முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம். ஒரு பார்ட்டி ஆரம்பித்ததும் 2 வருஷத்தில் எலெக்ஷனில் போட்டி போட்டு தனிப்பெருங்கட்சியாக வர்றது பெரிய விஷயங்க. அதை நம்ம ரொம்ப ரேர் சினாரியோவில் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அது இப்போ நம்ம விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஜென்ரேஷனில். தவேகா இந்த எலெக்ஷனில் அவங்க பெற்றிருக்க ஒட்டுமொத்த வாக்குகளோட சதவீதம் என்ன தெரியுமா? 34.92 ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 108 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க தவேகா. 2வது இடத்த தான் திமுக பிடிச்சிருக்கு. 59 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட வாக்கு சதவிகிதம் 24.19. ஆளுங்கட்சிங்க அவங்களுக்கு எந்த நிலைமை? 3வது இடத்த தான் அதிமுக பிடிச்சிருக்கு. 47 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட ஒட்டுமொத்த இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் 21.21% மட்டும்தான். ஆனால் டிவிக்கு ஒரு விஷயத்தில் பாராட்டலாம். ப்ரொபகண்டா டைமில் சொன்னாங்களே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியேன்னு சொல்லிட்டு, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கேன்னு. கிட்டத்தட்ட அப்படி தாங்க போயிருக்கு. அதிமுக பரப்புரையில் என்னங்க அவங்க கட்சி பூச ஆரம்பிச்சுட்டு 2 பேர் நடுவில் போட்டி கிட்டின்றாங்கன்னு அதிமுக எவ்வளவோ பேசுனாங்க. ஆனால் டிவிக்கு சொன்னது தான் இங்கே உயிர் பெற்றிருக்கு. இதை பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, அரசியல் அனுபவம் பழுத்தவங்க பயங்கரமாக திமுகவும் அதிமுகவும். ஆனால் அவங்கள ஒரு புதுசாக ஆரம்பித்த கட்சி ஒரேடியாக சாப்பிட்டு போயிருக்குனாக்கா அதுதான் இங்கே பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுருக்கு. திமுக வென்ற தொகுதிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 164 போட்டி போட்டாங்க. அதில் 59 தொகுதிகளை ஜெயித்தாங்க. எந்தளவுக்கு பெரிய அடி விழுந்திருக்கு தெரியுதா? இவங்க தோல்வி அடைந்தாங்க பார்த்தீங்களா? அதில் பெரும்பாலான தொகுதிகளை ஜெயிச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே தான். திமுக கூட்டணி இருக்குல்ல, ஒட்டுமொத்தமாக அது எல்லாமே ஜெயிச்ச தொகுதிகள்னு எடுத்துக்கிட்டால் 73 தான் வருது. ஆட்சி அமைக்க 118 தேவையில்ல, 73 தான் வருது. அதிமுக கூட்டணி ஒட்டுமொத்தமாக ஜெயிச்சது 53 தொகுதிகள் தான் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க அவங்க. ஸோ எதிர்கட்சி அந்தஸ்து இப்போ யாருக்கு கிடைக்கும்? ஆப்வியஸாக திமுகவுக்கு தான். ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறலை. குளத்தூரில் என்னாச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எதிர்கட்சி அந்தஸ்தோடு சட்டசபையில் திமுக அமருது அப்படின்னா மேபி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த எதிர்கட்சிக்கு தலைவராக இருப்பார்னு ஜஸ்ட் நான் அசியூம் பண்ணுறேன். பார்ப்போம் என்ன போகுதுன்னு. குளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சாங்களே, இந்த விஷயம் தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. எப்படிப்பா தோத்தாரு? ஏன்னா சவுத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு எகென்ஸ்டாக நிற்கிற பிரதான அரசியல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள். நார்த்து வரைக்கும் இவரை நம்ம பேசுறதுக்கு புல்லட்டினில் நியூஸை ஏற்றுறதுக்கு காரணமே அவரோட இந்த நிலைப்பாடு தான். அப்பேற்பட்டவரை தோக்கடிச்சிருக்காங்க. எம்எல்ஏவாக கூட இல்லை அப்படின்னா விஜயர்கள் தோற்கடிச்சாரா? அவரும் தொகுதியில் நின்னாரா? அது இதுன்னு பல பேரும் சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களை தோற்கடிச்சது இவருங்க. ஒரு கற்பனையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு முன்னாள் எலெக்ஷன் ஏஜென்ட்டு, அவர் கட்சி சார்ந்து, அவரால் கரண்ட் சிஎம் இவர் போட்டி போட்ட தொகுதி சார்ந்து ஜெயிக்க முடியல அப்படின்னா எப்படி இருக்கும்? அவர் எதிர்த்து அப்பேற்பட்ட சினாரியோவை நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. தாவேகா பாபு இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிட்டாப்புல, இந்த ஜெயிச்ச குஷியில் இந்த வாக்குப்பதிவுக்கு முன்னாடியே ஒரு சைகை காமிச்சிருந்தாப்புல. அதாவது ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி சார்ந்து ஊடகத்தினர்கிட்ட கையை இப்படி காட்டி சொல்லுவார்ல, அதே மாதிரி 2 கையை வச்சு சொல்லியிருந்தாப்புல, நான் தான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் குளத்தூரில் அப்படின்ட்டு. எப்படி? கவுண்டிங்க்கு முன்னாடி. கவுண்டிங்க்கு அப்புறம் அதே சைகை திரும்ப செஞ்சு காமிச்சிருக்காரு ஊடகங்கள் முன்னாடியே. 2 கையை இப்படி அசைச்சு நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் அந்த வீடியோ பயங்கர ட்ரெண்டிங்கில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அவர் வெறுப்பேற்றோன்னு சொல்லி பண்ணலை. ஆனால் அவங்களோட நம்பிக்கையை பாருங்களேன். குளத்தூர் ஸ்டாலின் அவர்களோட கோட்டை. அப்பேற்பட்ட கோட்டையை விஜய் அவர்கள் இவரை வச்சு தகர்த்துருக்காருன்னா இது யாராலையுமே நம்ப முடியல மக்களே. பெரிய ஷாக்கிங் பல பேருக்கு இதான் கொடுத்துருக்கு. அண்ட் சபாநாயகர் அப்பாவு இருக்கார்ல, அவர் தோல்வியை தழுவியாச்சு. இதுக்கப்புறம் தமிழக சட்டசபையில் அப்பாவு அவர்கள் சார்ந்த ஒரு என்ட்ரியை நாம் பார்க்க போகிறது கிடையாது. 32 திமுக அமைச்சர்களில் 15 பேர் தோற்றுருக்காங்க. சாதாரண விஷயமா இது? அதுவும் தோல்வி அடைந்த முக்கியமான நபர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அன்பில் மகேஷ் அவர் ஜெயிக்கலை. மா சுப்பிரமணியன் அவரும் தோத்துட்டாரு. துரைமுருகனுங்க திமுகவோட 2வது பெரிய அடையாளம், அவரும் தோத்துட்டாரு. முத்துசாமி, தாமு அன்பரசன் முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், அவரும் தோத்துட்டாப்புல. சாமிநாதன், பழனிவேல் தியாகராஜே தோத்துருக்காரு. அப்போ என்ன ப்ரோ, மதுரை மத்தியதான ஒரு தொகுதி சுந்தர்சி ஜெயிச்சிட்டாப்லேன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அதிசய மக்களை ஜெயிச்சிருந்தா அது நடக்கலை.
தாவைக்காவோட பதிலுதன் இருக்கார்ல, அவர் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் பழனிவேல் தியாகராஜன் அடுத்தபடியா ராஜேந்திரன், டிஆர்பி ராஜா அவரும் தோற்கடிக்கப்பட்டாரு. கீதா ஜீவன் தோத்துருக்காங்க. அதுவும் யாருக்கிட்ட? ஸ்ரீநாத் அவர்கள்கிட்ட. ஒரு நடிகர், நகைச்சுவை நடிகர், அவர் விஜய் அவர்கள்ன்ற ஒரே ஒரு பிராண்டு ஏந்தி தேர்தலில் களம் கண்டாரு, அவர்கிட்ட விழுந்திருக்காங்க. மூர்த்தி, காந்தி, ஆவடி நாசர், மதிவேந்தன் இத்தனை பேர் இந்த எலெக்ஷனில் தோல்வியை தழுவியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் திமுக முக்கியமான முகங்கள், அமைச்சரவில் இருக்கிற பெரும்பாலான ஆட்கள், அவங்கள தோற்கடிச்சிருக்காங்க டிவிகேவினர். அதுவும் டிவிக்கில் இவங்களோட அனுபவம் இருக்குல்ல, இவங்களோட அரசியல் அனுபவம், அதுதான் பல கேண்டிடேட்ஸோட வயசு. ஆனால் அவங்ககிட்ட விழுந்திருக்காங்க. இதில் மற்றவங்கள விடுங்க, பெரிய கருப்பன் இருக்கார்ல, அமைச்சராக இருந்தவர், அவர் கதையை சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஆதங்கம் ஏற்படும். நீங்கள் டிஎம்கே அபிமானியாக இருந்தீங்கன்னாக்கா, ஏன்ப்பா இதெல்லாம் கொடுமைப்பா அப்படின்னு நினைப்பீங்க. டிவிக்கு அபிமானியாக இருந்தீங்கன்னாக்கா, சூப்பர்ப்பா, ஒரு ஓடுதளத்தை முடிவு பண்ணும் அப்படின்னு பெருமையாக பார்ப்பீங்க. என்ன இருக்குன்னா, இந்த எலெக்ஷனில் குறைந்த ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சிருக்க கேண்டிடேட் வேறு யாரும் இல்லை, டிவிகே கேண்டிடேட் தான். குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்க கேண்டிடேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே கேண்டிடேட், நன் அதர் தென் பெரிய கருப்பன் அவர்கள் தான். எவ்வளோ வாக்கு வித்தியாசம் தெரியுமா? ஒரே ஒரு வாக்குங்க. ஒரு வாக்கில் இந்த மார்ஜின் இங்கே முடிவாக இருக்குது. இந்த சிவகங்கை திருப்பத்தூர் தொகுதி இருக்குல்ல, அங்கே தாவைக்கா வேட்பாளர் சீனிவாச சேதுபதி இவர் போட்டிட்டு இருந்தாப்புல. இவர் பெற்ற ஒட்டுமொத்த வாக்குகள் 83,365 வாக்குகள். 83,364 வாக்குகளை பெற்ற பெரிய கருப்பன் ஒரு வாக்கில் இங்கே தோல்வியை தழுவியிருக்காரு. ஒரு ஓட்டை எவ்வளோ முக்கியம்னு திரும்ப திரும்ப ஒரு முறை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் சான்று. ஆக்சுவலாக முதல்ல கவுண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் திரும்ப ரீகவுண்ட் பண்ணுறாங்க, திரும்ப ரீகவுண்ட் பண்ணுறாங்க. இப்படி 3 முறை சரிபார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு ஓட்டில் போகுது அப்படின்னா சும்மா விட்டுருவாங்களா, திரும்ப 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 சரி பார்க்குறாங்க. ஆனால் எத்தனை முறை சரி பார்த்தாலும் இல்லைங்க, ஒரு ஓட்டு அவர் தான் லீடில் இருக்காருன்னு சொல்லிட்டு சீனிவாச சேதுபதி இந்த தொகுதியில் வெற்றியாளர்னு அறிவிக்கப்பட்டாச்சு. பெரிய கருப்பன் அவர்கள் மனநிலை யோசிச்சு பாருங்க, அவர் எந்த அளவுக்கு மனசு அங்கங்கே அலைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வெற்றியோட விளிம்புன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வந்துட்டாப்ல. ஆனால் டிவிக்கே ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்கவே தோல்வியை தழுவியிருக்காங்க. சிவகங்கையில் 4 தொகுதிகள் இருக்குல்ல, அது 4லையும் தாவைக்கா தான் ஜெயிச்சிருக்கு. சென்னை மட்டும் தான் கோட்டைன்னு சொன்னாங்களே, சென்னை கோட்டையை தகர்த்தாச்சு. அதில் பற்றி நம்ம போக பார்ப்போம். இன்னொரு பக்கம் மப்சல் சைட்லையும் டிவிக்கே ஒரு பெரிய கொடியை நட்டுருக்காங்க. அது இங்கே லிட்டரலாக தெரியுது. சாதாரண தொகுதியாங்க இது. பெரிய கருப்பன் அவர்கள் 4 முறை தொடர்ந்து ஜெயிச்ச தொகுதி இந்த தொகுதி. அந்த தொகுதியில் இப்போ ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காருன்னா கண்டிப்பாக டிவிக்கே டிஎம்கே ஓவர் பிளே பண்ணிட்டாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டாலின் அவர்கள் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிக வெற்றி தோல்வி இதெல்லாம் பார்த்துருக்கேன்பா, லட்சியமும் கொள்கையும் தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர வெற்றி தோல்வி எப்போவுமே முக்கியன்ற விஷயத்த சொல்கிறவன் நான் கிடையாது. சிறப்பான எதிர்க்கட்சியாக இனிமேல் திமுக செயல்படும். ஆனால் ஒரு கஷ்டகாலம், அந்த எதிர்க்கட்சி நபர்களில் ஸ்டாலின் அவர்கள் இருக்க மாட்டாங்க. திமுக பயணம் தொய்வில்லாமல் தொடரும்னு சொல்கிறாரு. அதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கப்புறம் திமுக எம்எல்ஏ சார்ந்து சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராகவும் கட்சியை ஃபுல்லாக நிர்வகிக்கிற அந்த முழு நேர கவனத்தை ஸ்டாலின் அவர்கள் அந்த பக்கம் செலுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ தந்தை கட்சி நலம் சார்ந்தோம், மகன் எதிர்க்கட்சியின நலம் சார்ந்தும் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோட சக்தியை மீறி உழைச்சிருக்கேன். யார் சொல்லியிருக்கா? ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உடன் பிறப்புகளுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். வாக்களித்த மறந்தவங்களுக்கும் நான் சேர்த்தே தாங்க ஆட்சி நடத்தினேன். எல்லா மக்களுக்கும் உண்மையாக தான் இருந்தேன். என் மனசாட்சியின்படி தான் நான் செயல்பட்டேன்னு அவர் உருக்கமாக பேசியிருக்காரு. புரியுது. ஏன்னா அந்தளவுக்கு கோட்டை கட்டினாங்க. கனவு கோட்டை பெருசாக இருந்துச்சு. திமுக இவ்வளோ பெரிய பார்ட்டி நம்மளை இப்போ வந்து தாவைக்கு அடிச்சிருமா என்ன அப்படி நினச்சாங்க. ஆனால் முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இந்த சின்ன பசங்களை நம்பவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் கிரிக்கெட்டில் சூரியவன்ஷி, இன்னொரு பக்கம் டிவிக்கு இந்த அரசியல் சின்ன பையன் விஜய் அவர்கள் திடீர்னு எதிர்பார்க்காம என்ன பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படி ஆயிடுது முடிவு. ஜாம்பவான் கட்சிகளுக்கு சவால் விடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை டிவிக்கு கரெக்டாக பண்ணியிருக்கு. இந்த தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் யார் ஜெயிச்சாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்து அதிக வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் இருக்காங்களே. அதாவது இந்த முறை சும்மா இந்த டிவிக்கே டிஎம்கே போட்டின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் தான்ப்பா மெயின் காம்படிட்டர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை அண்ணன் மட்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் ஒட்டுமொத்த அதிமுகவில் ப்ரூவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் தாங்க இபிஎஸ் அவர்கள் தான் அதிக வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா எடப்பாடியில் அவரை மிஞ்ச ஆள் இருக்குமா. ஆனால் இப்படி தான் திமுக கோட்டை சார்ந்து நினச்சோம். ஆனால் அதே இந்த முறை டிவிக்கே ஓவர் பிளே பண்ணிடுச்சு. மேபி நெக்ஸ்ட் எலெக்ஷன் நடக்கும்போது தெரிஞ்சிடும் எடப்பாடி நிலைமை என்ன ஆகுது அப்படின்ட்டு. இந்த தொகுதி நிலைமையும் இபிஎஸ் அவர்கள் 98,110 வாக்குகள் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காப்புல. இந்த எலெக்ஷனில் மேசிவ் மார்ஜினை ஜெயிச்சது இபிஎஸ் அவர்கள் தான். யார் எதிர்த்து தெரியுமா? தாவேகா ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமார். இவரை எதிர்த்து தான் இந்த அளவுக்கு மார்ஜினை ஜெயிச்சிருக்காப்புல. ரைட்டு. இபிஎஸ் அவர்கள் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஏன்னா ஆப்வியஸாக அவங்களுக்கு ஏமாற்றம் தான். அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் இது கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் நல்லாசியோடு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி
அதிமுக திரும்பவும் வெற்றி பாதைக்கு திரும்பும்பா அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு நெகட்டிவான செய்தியை சொல்லட்டுமா? இவர் தலைமையில் அதிமுக ஃபேஸ் பண்ணுற 11வது எலெக்ஷன் தோல்வி இது. இதோடு சேர்த்து சொல்கிறேன், 11வது. ஓகே, செங்கோட்டையன் அவர்கள். ஆனால் இவரோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்குல்ல, அது அபாரம். யோசிச்சு பாருங்கண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் கூட இருந்தோம்னாக்கா நம்மளோட அரசியல் பணி பெருசாக போக நினச்சாரு, முடிவு பண்ணார், கூட இருந்தார். நாம் எம்ஜிஆர் அவர்களை தாண்டி ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்தால் தான் நமக்கான அரசியல் பயணம் கரெக்டாக இருக்கும்னு நினச்சாப்புல, முடிவு பண்ணாப்புல, அவங்க கூட இருந்தாப்புல ஜானகி அவர்கள் டீம் பக்கம் போல சக்சீட் பண்ணார் அதிமுகவில். அதுக்கப்புறம் பெரிய டிசிஷன், டிவிகேக்கு போனால் நம்ம அரசியல் எதிர்காலம் கரெக்டாக இருக்கும்னு நினச்சாப்புல டிவிகேக்கு வந்தாப்புல. இப்போ பாருங்க, அடுத்து டிவிகே ஆட்சி அமைதுனா மினிஸ்டர் லெவலுக்கு ஒரு பேர் பெருசாக அடிபட்டு இருக்கு. சபாநாயகர் அமர்ந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலங்க, அந்தளவுக்கு பேர் அடிபட்டு இருக்கு. ஆனால் இவரோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்னா வேற லெவலில் இருக்குது. ஒரு அக்மார்க் அரசியல்வாதின்றதை இதை விட நான் பெருசாக சொல்ல முடியாது உங்களுக்கு. இவர் என்ன சொன்னார், எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் தியாகத்தால் வளர்ந்த கட்சி தான் அதிமுக. ஆனால் அந்த கட்சி இன்னைக்கு தடுமாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கே தெரியும், பரப்புரை கூட்டங்களில் இபிஎஸ் அவர்கள் வேர்சஸ் செங்கோட்டையன் அவர்கள்னு எப்படி கிளாஷ் போயிட்டு இருந்துச்சுன்னு. அதெல்லாம் மறந்துருப்பாரா? ஜெயிஸ்டார்லாம் இப்போ பேசுவார்ல, ₹1 கூட செலவு பண்ணாமல் பிரம்மாண்ட வெற்றியை விஜய் இங்கே பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இது உண்மைதான் மக்களே. ஏன்னா ஒரு பார்ட்டியும் எலெக்ஷனுக்காக செலவு பண்ணுற அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகும். ஆனால் டிவிக்கு அந்தளவுக்கு பணத்தை வாரி இறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு ஓட்டு போட்டவங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிருப்பீங்க. இல்லை, இது ஒரு சரித்திர வரலாறுன்னு சொல்லியிருக்காருல, இது 100% உண்மையான வார்த்தைகள் தான். இன்னொரு பக்கம் என்டிகே ரொம்ப கவலைக்கிடமான நிலைங்க. ரொம்ப என்ன இருக்குன்னா, 234 தொகுதிகளில் ஒன்றுத்தில் கூட என்டிகே இந்த முறையும் ஜெயிக்கலை. காரைக்குடியில் சீமானவர்கள் போட்டி போட்டாங்களே, அந்த கட்சியோட முகமே இவர் தானே, அங்கேயே 4வது இடத்த இவரால் பிடிக்க முடிஞ்சது. அப்போ மற்ற வேட்பாளர் நிலைமை கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. 2024 எம்பி எலெக்ஷன் இருக்குல்ல, அப்போ என்டிகே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வச்சுது. பரவாயில்லையே, இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. 8.22% அளவுக்கு அவங்க ஓட்ஸை கெயின் பண்ணியிருந்தாங்க 2024 எம்பி எலெக்ஷனில். இப்போ 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்ன இருக்குது, அதிகபட்சமே 4% வாக்குகளை மட்டும்தான் என்டிகேவால் பிடிக்க முடிஞ்சிருக்கு. அதாவது டிவிகேக்கு என்டிகே தான் போட்டி அப்படின்ற மாதிரி தான் ஒரு ப்ரொபகண்டா ஆரம்பத்தில் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்களுக்கு டிஎம்கே போட்டின்னு டிவிகே சொல்லிட்டு இருந்த நேரம் இவங்க இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் கட்சியில் பார்த்தீங்களா, என்டிகேவை மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிடுச்சு டிவிகே. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவை கதையை கிட்டத்தட்ட முடிக்கிற மாதிரி ஆகிட்டாங்க. டிஎம்கே வரைக்கும் கை வச்சிருக்காங்க பாருங்க, இதுதான் இங்கே ஹைலைட்டு. இன்னொரு விஷயத்தை இங்கே தெளிவாக நான் சொல்லிக்கிறேன், கட்சியோட அபிமானம் கருதி தான். இதுக்கப்புறமும் அவங்களோட அரசியல் செயல்பாடுகள் இருக்குல்ல, இதில் அவங்க மாற்றி யோசிக்காமல் இதேமாரி செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்த 4% இப்போ மிஞ்சி இருக்கு பாருங்க, இது அடுத்த எலெக்ஷனில் காணாமல் போகிற வாய்ப்புகளும் பெருசாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் சீமானவர்கள் நல்ல அரசியலை முன்னெடுக்கிறாங்கள, மாற்ற கருத்து இல்லை. ஆனால் மேடை பேச்சுகளப்போ ஆக்ரோஷம் சில வார்த்தைகளை விட்டுறதும், இந்த கட்சியை சேர்ந்த சில பேர் எதனா கொஞ்சம் வார்த்தைகளை பொதுவாக பேசும்போது வீடியோஸில் சரி பொது வெளியில் பேசும்போது விடுறதோ, ஏன்னா தலைமை அப்படி இருக்கும்போது நாங்களும் அப்படி இருக்கலாம் அவங்க ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். புரியுது, அவங்க ட்ரிகர் ஆவாங்க, அவங்களுக்கு கோபங்கள் வரும், அரசியல் சார்ந்து அது புரியுது. ஆனால் இந்த அளவுக்கு ஓட் பேங்க் கீழே சரிஞ்சிருக்கு பாருங்க, இதை கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ எங்கேயோ ஒரு மைனஸ் இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சாகணும் கட்சியினர். அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணாங்கன்னா இப்போ டிவிக்கே பண்ணியிருக்க ஒரு பெரிய மேஜிக் இருக்குல்ல, அதை நாளை பின்ன என்டிகே கூட பண்ணலாம், யாரு கண்டா. ஸோ இந்த நல்ல எண்ணத்தில் தான் இந்த விஷயத்தை இங்கே ஓப்பனாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இவங்களோட மாற்றி யோசிக்கிற திறன் இதுக்கப்புறம் வளர்ந்துச்சுனாதாக்கா கட்சியும் வளரும். இன்னும் ரொம்ப 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 கஷ்டங்க. ஏன்னா எலெக்ஷனில் போட்டி போடுறாங்கனாலே ஜெயிக்கிற ஆசை இருக்கிறவங்க தான் போட்டி போடுறாங்க. தோற்றதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு போயிடலாம், இல்லைங்க இதுமாரி நாங்கள் ஜெயிக்கிறத வச்சுலாம் போட்டி போடலாம் அதுன்னு சொல்லிட்டு. ஜெயிக்கிற எண்ணம் எலெக்ஷனை போட்டியே போட மாட்டாங்க. ரைட்டு, புதுச்சேரியில் திரும்பவும் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி தான் மலருது. அங்கே என்டிஏ கூட்டணி இருக்குல்ல, அவங்க தான் அங்கே மேசிவா மேலே வந்திருக்காங்க, 18 தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க. அதாவது என்ஆர் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 12, பிஜேபி 4, ஏடிஎம்கே 1, எல்ஜேகே 1, ஒட்டு மொத்தமாக 18 தொகுதிகளை அவங்க செக்யூர் பண்ணியாச்சு, ஆட்சி அவங்க தான் அமைக்கிறாங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா அலையன்ஸ், அதாவது டிஎம்கே 5, காங்கிரஸ் 1, ஒட்டு மொத்தமாக 6 சீட்ஸை ஜெயிச்சிருக்காங்க. 3வது இடத்துல டிவிகே, அங்கே நேயம் மக்கள் கழகம் 1 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க. தாவேக்கா 2 சீட்ஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக தாவேக்கா கூட்டணி 3 சீட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. சுயேட்சைகள் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இத்தனை தொகுதிகள் ஜெயிச்சு இருந்தாலும் ஆட்சி அமைக்க போகிறது என்னவோ என்டிஏ கூட்டணி தான். அடுத்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி தான் மலருது. 140க்கு 100 சீட்ஸ் அடிச்சிட்டாங்க. பினராயி விஜயன் இருக்கார்ல, ராஜினாமா பண்ணிட்டாருங்க. இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்திலும் சரி அசாம்லேயும் சரி பாஜக தான் ஆட்சி அமைக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் இன்னொரு ஷாக்கை சொல்லுவா, இந்த பவானிப்பூர் இருக்குல்ல, மேற்கு வங்கத்தில் முக்கியமான தொகுதி, சிஎம் போட்டி போடுற தொகுதி, மமதா பானர்ஜி. அங்கே நிலைமை என்ன தெரியுமா, மமதா பானர்ஜியை தோல்வி அடைஞ்சிட்டாங்க மேற்கு வங்க எலெக்ஷனில். செம ஷாக் இது. யாரை எதிர்த்து தெரியுமா, பாஜக வேட்பாளர் சுவேந்து அதிகாரி இருக்கார்ல, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இவர் ஜெயிச்சிருக்காருங்க அந்த தொகுதியில்.
ஸோ மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைதுனாக்கா சுவேந்துக்கு ஒரு செம ஆஃபர் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த பீக்கி பிளைண்டர்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது ஒரு ஃபேமஸான டைலாக் ஒன்று வரும். அதை பயங்கரமாக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைலாக் ஞாபகம் இருக்கா? ஜான் வாஸ் அ குட் பாய், ஆர்த்தர் ட்ரைட், பட் டாம் இஸ் டிஃப்ரெண்ட். இதில் என்ன தெரியுமா கனெக்ட் பண்ணி எல்லாம் மீம்ஸ் போடுறாங்க இப்போது? ஜான் வாஸ் அ குட் பாய்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவன் சொன்னார், அதுக்கப்புறம் வர முடியல. ரெண்டாவது ஆர்த்தர் ட்ரைடு, அதாவது கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு, முயற்சி பண்ணார், பெருசாக தனிப்பெருங்கட்சியாக வளர முடியல. மூணாவதா டாமி, அதான் விஜய் அவர்கள் டிஃப்ரெண்ட்டுப்பா. இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணுறப்ப இவரோட அரசியல் பயணம் வேறு லெவலில் பீக்கில் மேலே போயிட்டுருக்கு அப்படின்றத தெளிவாக அந்த ஒரு டைலாக் டெலிவரி நம்மளுக்கு சொல்லுது. இப்போ நிகழ்காலத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அது அப்படியே ஒத்து போதில்லை. உண்மையிலேயே எம்ஜிஆர் சாருக்கு அடுத்து தமிழ் சினிமாவிலேருந்து வந்து பெருசாக கோல் வச்சுருக்கவங்க, தனிக்கட்சி ஆரம்பித்து கோல் வச்சுருக்கவங்க ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அவர்கள் தான், எம்ஜிஆர் அவர்களுக்கு பிற்பாடு. சபாஷ் மக்களே, இது நடக்கவே நடக்காதுன்னு பல பேர் சொன்னாங்க, ஆனால் நடந்துருச்சு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.